குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் ஓட்டு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு துவங்கியது. முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டது. மொத்தம் பதிவான 798 தபால் ஓட்டுகளில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகித்தார். அப்போது திடீரென திமுகவுக்கு செலுத்தப்பட்ட தபால் ஓட்டு ஒன்றை செல்லாது என அறிவிக்க கோரி பாமகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த ஓட்டில் 2 சின்னங்களில் குறியீடு இடப்பட்டுள்ளது. ஓட்டு போட்ட நபர் டிக் செய்யும் போது திமுக கட்டத்தில் இருந்து பாமகவுக்கான கட்டம் வரை இழுத்துள்ளதாக கூறினர். ஆனால் அந்த ஓட்டு திமுகவுக்கு சொந்தம் என திமுக முகவர்கள் கூறியதால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பேச்சு நடத்தினார். யாரும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம், அந்த ஒரு ஓட்டை தனியாக எடுத்து வையுங்கள், திமுக கணக்கில் சேர்க்க வேண்டாம், ஓட்டு எண்ணிக்கை முடியும் தருவாயில் முடிவு செய்து கொள்ளலாம் என கோரிக்கை வைத்தார். அதிகாரிகள் சம்மதம் தெரிவித்ததை தொடர்ந்து ஓட்டு எண்ணிக்கை தொடர்ந்தது. ஆரம்பம் முதலே திமுக வேட்பாளர் முன்னிலை வகித்து வந்தார். பாமக 2வது இடமும் நாதக 3வது இடத்திலும் நீடித்தது. இப்போது 5வது சுற்று முடிந்துள்ள நிலையில் திமுக வேட்பாளர் 20,000 ஓட்டுகள் முன்னிலையில் உள்ளார். திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 31,151 ஓட்டுகள் பெற்றுள்ளார். அடுத்ததாக பாமக வேட்பாளர் சி அன்புமணி 11,483 ஓட்டுகள் பெற்றுள்ளார். நாதக வேட்பாளர் அபிநயா 2,275 ஓட்டுகள் பெற்றுள்ளார்.